வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்கு குரு பயிற்சி என்ன பலனை கொடுக்க போகுது 2025? மிதுன ராசிக்கு குரு யாருங்க? 10க்கும் 7 குடையவன். 10க்கும் 7 குடையவன் குரு பகவான் சென்ம குருவாக வர்றார். அப்போ அந்த சென்ம குருவாக வரும்போது உடல் ரீதியாகவே செக்கப் பண்ணுறது, அதாவது கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் நீங்கள் செக்கப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். என்னங்க, இதை நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு வரணும். ஏன்னா குருங்கிறவர் யாருங்க? 7க்கும் 10 குடையவன் குரு பகவான். 10ஆம் இடம் சொல்லக்கூடாது, 7ஆம் இடம். அப்போ அங்கே சென்ம குருவாக வரும்போது உங்கள் உடம்பு ரீதியாகவே ஒரு செக்கப்லாம் பார்த்துக்கணும். ஒரு செக்கப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களை உடம்பு ரீதியாகவே ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். அப்போ அந்த குரு மிதுன ராசிக்கு குரு பயிற்சி. மிதுனத்தில் குரு சென்ம குருவாக உட்காந்துக்கிட்டு 5ஆம் பார்வையாக துலாமை பார்க்கும். அப்போ 5ஆம் பார்வையை பார்க்கும்போது உங்கள் மிதுன ராசிக்காரங்க, மிதுன லக்கணத்துக்காரங்க அனைவருக்குமே குழந்தைகளால் நல்லது நடக்கும். குழந்தைகள் கல்வி சிறந்து விளங்கும். குழந்தைகளுக்கு உரிய நேரத்தில் என்னென்ன கோர்ஸ் எடுக்கணும், என்னென்ன மாதிரி படிப்பு அப்படின்னு இறைவனே இந்த பிரபஞ்சமே கொடுக்கும். ஏன்னா மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக துலாமை பார்ப்பார், குழந்தைகளை பார்ப்பார். அப்போ குழந்தைகளுக்கு உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்கோ அந்த குழந்தைகள் சம்மந்தப்படுது, படிப்பு சம்மந்தப்படுது எல்லாமே ஒரு வளர்ச்சி அடையுங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. சென்ம குருவாக இருக்கனால மிதுன ராசி, மிதுன லக்கணத்துக்காரங்க நீங்கள் கொஞ்சம் உடம்பை செக்கப் பண்ணி பார்த்துங்க. தலை பாரம், தலையில் ஏதாவது ஒரு குடைச்சல் வரப்போகுது. பெரும்பாலும் ஹெல்மெட் போட்டு நீங்கள் வண்டி ஓட்டுங்க. ஏன்னா தலை மேலே சென்மத்தில் குரு உட்காந்துருக்கும் போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ மிதுன உட்காந்து 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு, தன்னுடைய சொந்த வீட்டே பார்க்குறாரு. மிதுன லக்கணத்துக்கு 7 குடைன்னு சொல்லக்கூடாது தனுசு வீடு. தனுசு வீட்டவே அந்த குரு உட்காந்து பார்க்குறாரு. அப்போ மனைவினால் கூட இது வரைக்கும் மனைவிக்கு வேலை கிடைக்கல, வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்க. அப்போ இப்போ வேலை கிடைக்குங்க. ஏன்னா மிதுன ராசி அன்பர்கள் குரு 7க்கும் 10 குடையை லக்கணத்தில் ராசியில் உட்காந்துட்டாரு. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ குரு பார்க்கும்போது என்னென்னா கோடி நன்மை. இது வரைக்கும் இந்த மிதுன ராசி, மிதுன லக்கணத்துக்காரங்கள் அன்பர்கள் 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது இது வரைக்கும் அவங்க மனைவிக்கு வேலையே கிடைக்கல. 2 கோர்ஸ் படிச்சிருந்தாங்க, வேலையே கிடைக்கலைங்க. வேலைன்னு தேடிக்கிட்டே இருந்தங்க, வேலையே கிடைக்கலைங்க. ஆனால் இப்போ குரு பார்வை வேலை கிடைச்சிச்சு. பிள்ளைகளுக்கு வேலையே கிடைக்கலைங்க, படிச்சுட்டு சும்மாவே இருக்கு என் பொண்ணு, ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொன்னால் இப்போ அந்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கும். அதே நேரத்துக்கு 9ஆம் பார்வை, 7, 8, 9ஆம் பார்வையை கும்பத்தை பார்க்குறாரு. அந்த கும்பத்தை பார்க்குறார். தகப்ப சார்ந்த தகப்பனால் வந்த பிரச்சனை, சிக்கல், பங்குல அதாவது தகப்பன், அதாவது அப்பா பேரில் இருந்த சொத்து, அண்ணன் தம்பி அக்காமார்கள்லாம் கேஸ் போட்டு பெரிய பிரச்சனையை கடந்த சொத்தெல்லாம் இப்போ பேச்சுவார்த்தைக்கு வந்துருச்சுங்க. 9ஆம் பார்வையா, அதாவது 9ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்க்குது குரு பகவான். அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தகப்பன் சம்மந்தப்பட்ட வரக்கூடிய பிரச்சனை. அப்போ இந்த சாதகருக்கு அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்கல்லவா, அவங்க எல்லாமே கேஸ் போட்டுருந்தாங்க. எங்களுக்கும் பங்கு வேணும், எங்கள் அப்பா சொத்து எங்களுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டுருந்தாங்க. கேஸ்லாம் வாபஸ் வாங்கிட்டு சுலோமாக ஊருக்காரங்களை வச்சே பேசி முடிச்சு இப்போ உனக்கு இவ்வளோ, பாப்பா உனக்கு இவ்வளோ, அண்ணனுக்கு எல்லா சொத்தை கொடுத்துருங்க அப்படி சொல்லி அவங்க வாட்டில் கையெழுத்து போட்டு போகிற அளவுக்கு இப்போ ரெடி ஆகிடும். ஏன்னா குரு பார்வை வரனால. இதே பாருங்க, இதுக்கு முன்னாடி 12ஆம் இடத்துல குரு இருந்தாருங்க. 12ஆம் இடத்துல இருக்கும்போது எது எடுத்தாலும் விரயம், பிரச்சனை, சிக்கல், வம்பு, வழக்கு தான் போயிட்டுச்சு. ஏன் 12ஆம் இடம்னா விரயம்? அப்போ அப்பா சொத்துக்காக விரயம், அந்த மாதிரி ஒரு அமைப்பை 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போ 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு 6ஆம் இடத்தை பாஸ். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னா 7ஆம் பார்வையே 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு விரயம், பிரச்சனை, சிக்கல், வயிற்றுனால வயிறு சம்மந்தப்பட்டது, வயிறில் ஒரு நீர் கட்டி, இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருந்துச்சு. 4ஆம் இடத்தை பார்த்து குரு அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது விபத்து கண்டத்தை நீங்கள் சந்திச்சிருக்கணும். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது விபத்து கண்டத்தை நீங்கள் சந்திச்சிருக்கணும். அது ரிஷவத்தில் குரு பகவான் இருந்து லக்கணத்துக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த இது முன்னாடியே நடந்த மேட்டர். அப்போ 5ஆம் பார்வை அப்போ கண்ணியை பார்க்கும்போது கடன், எதிரி, நோய். அப்போ வீடு வேலை பார்க்குறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டுக்காக செலவு. ரிஷவத்தில் 7ஆம் பார்வை நம்ம ராசிக்கு மிதுன ராசி, மிதுன லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்போ அந்த கடன் வாங்கி செய்கிறது, கடன் சம்மந்தப்படுது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த சாதகருக்கு கொடுத்துட்டு போயிடுச்சு.
அப்போ வந்து 9ஆம் பார்வை என்ன பார்க்குது பாருங்கள். 9ஆம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குது. 8ஆம் இடம் சொல்லப்படுது ஆயுள் பயம் எல்லாமே இருந்துச்சுங்க. ஆரம்பத்தில் வந்து ஆயுள் பயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கணும். இனி வந்து ஆயுள் பயம்னு இல்லை. ஏன் இப்போ எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, இன்றைக்கி மிதுனத்தில் உட்காந்துட்டு உங்கள் சென்ம குருவாக உட்காந்துருக்காரு. 7ஆம் பார்வையாக உங்கள் மனைவியை பார்க்குறாரு. 5ஆம் பார்வையாக உங்கள் குழந்தையை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக அதாவது தகப்பனவே பார்க்குறாரு. அப்பா சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது. அந்த பூர்வத்தில் இருந்த பிரச்சனை சிக்கல் எல்லாமே கண்டிப்பாக விலகி வருங்க. ஏன் அப்படின்னா இந்த குரு பார்வைக்கு இவ்வளோ ஒரு நன்மை இருக்குது. நீங்கள் 7க்கும் 10 கூடவே சென்ம குருவாக வந்துட்டார், அதனால் வந்து பிரச்சனை சிக்கல் வருமா என்னமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா ஏற்கனவே அதாவது மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது தான் பிரச்சனை சிக்கல் சந்திச்சு. 4ஆம் இடம்னா தாய் வண்டினால பிரச்சனை, வீட்டினால பிரச்சனை சிக்கல், அப்போ கடன் வாங்கி கடன் கட்ட முடியாத சூழ்நிலையில் வந்து பிரச்சனை சிக்கல் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இனி வந்து சென்மக்குரு வந்துருச்சுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். சென்மக்குரு நல்லதே செய்யும். எப்படி நல்லது செய்யும்னா 5ஆம் பார்வையாக உங்கள் பிள்ளைகளை பார்க்குது. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குன்னா பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சு, மனைவிக்கு வேலை கிடைக்குன்னா மனைவிக்கு வேலை கிடைச்சு. அப்பானால் வந்த பிரச்சனை சிக்கல் சொத்து சுகம் எல்லாமே நமக்கு கைகூடி வரும். சென்மக்குருன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் தேகத்தை உங்கள் உடம்பை கொஞ்சம் செக்கப் பண்ணிக்கிங்க. ஃபுல் செக்கப் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ஒரு நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குரு பயிற்சி 2025 மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லதே செய்யும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.